டிசிஎஸ்ல 12,000 பேருக்கு வேலை காலியாமே, அது 30,000 வரைக்கும் போகுமாமே, இது மற்ற கம்பெனிக்கும் பரவுமாமே, ஐடி செக்டார் இனி அவ்வளவுதானாமே. ஓ மை காட், வீடியோ ஆஃப்டர் வீடியோ இதே அலப்பறை தான், டிசாஸ்டர் அரைகூவல் தான். ஆமாயா ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? போதாததுக்கு சொந்த பந்தம் வேற துக்கம் விசாரிப்பு. நான் அப்பவே சொன்னேனே, கேட்டியா அப்படின்னு. இதுல மேலும் கூடுதல் தகவல் வேற. ஒன்லி 2% எம்ப்ளாயிஸ் தான் லைட் ஆஃப் ஆகும். கம்பெனிக்கும் மற்றவங்களுக்கும் வேணா 2% இருக்கலாம், ஆனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது 100% ஆச்சு. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதை பாருங்க, இந்த பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் வேண்டாம். நம்ம பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நாமளாவது பேசுவோமா? இந்த காணொளியில இதை எப்படி சரியாக்குவது, என்னென்ன தடைகள், என்னென்ன விடைகள் என்பதை விரிவாக கடைசி வரை பார்ப்போம். பிகாஸ் திஸ் இஸ் யுவர் டைம், ரிச்சி டைம்ஸ். உங்களுக்காக கடைசியில காத்திருக்குது அற்புதமான திருப்பம். யாரும் சொல்லாதது. மிஸ் பண்ணிடாதீங்க. போன வீடியோவில் பாடி ஷாப்பிங்கை பத்தி பார்த்தோம். அதை தாண்டி என்ன செய்யணும், என்ன வேணும்னு யாரும் யோசிக்கல. அவன் சொல்லுவான், அதை செஞ்சு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். Y2K ப்ராப்ளம் வந்தது, உலகமே நம்மளை தானே எதிர்பார்த்தது. அதுபோல உலகத்துக்கு வேற வேற ப்ராப்ளம் வராதா என்ன? அப்ப பார்த்துக்கிடலாம். என்ன ஒரு ஈஸி அப்ரோச். ஆண்டவன் சொல்லுவான், அருணாச்சலம் செய்வான்ங்கிற மாதிரி, அமெரிக்கன் சொல்லுவான், இந்தியன் செய்வான் அப்படின்னு இருந்துட்டோம். ஆனா நமக்கே இப்ப ப்ராப்ளம் வந்துடுச்சே. ஏஐ ரூபத்தில் ஐடி ரீதியான ப்ராடக்ட்ஸ் உருவாக்க இந்திய கம்பெனிகள் ஏன் முன் வரல? ப்ராடக்ட்ஸ் என்பது அவ்வளவு கஷ்டமா என்ன? இல்ல நம்ம இன்ஜினியரிங் இளைஞர்களுக்கு தான் அவ்வளவு கூர்மை போராதா? நோனோ, இதுக்கு இவன் சரிபட மாட்டான் என்று வடிவேலுவ சொல்வது போல இல்ல இருக்கு. இட் இஸ் an insult to the youth. நம்ம இளைஞர்களும் நிகழ்காலமும் ஒன்றும் சாதாரணமானது அல்ல. நம் இளைஞர்கள் தான் பிளான்ட் அண்ட் மிஷினரி, பவர் பிளான்ட்ஸ், கார், பைக், ராக்கெட் போன்ற சாதனங்களை தயாரிக்கும் வல்லம படைச்சவங்களாச்சே. தென் வாட் ஸ்டாப்ஸ் தம் டு மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் இன் ஐடி செக்டார்? அதுவும் கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி நிறுவனங்கள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி பில்லியன்ஸ்ல ரெக்கரிங் ரெவென்யூ சம்பாதிச்சுட்டு இருக்காங்களே. இதெல்லாம் நம்ம சிஇஓக்களுக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. ஆனா மாற்றத்தை தள்ளி போட்டாங்க. இப்ப வேலையே இல்லைன்னு தள்ளி விட்டுட்டாங்க. சேவை தான் நமக்கு பிரெட் அண்ட் பட்டர்னு நாஷ்டா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மெயின் கோர்ஸுக்கு வரவே இல்லை. அப்படி என்ன சேலஞ்ச்? ஏன் நம்மால ஒரு தயாரிப்பு உருவாக்க முடியல? ப்ராடக்ட்ஸை உருவாக்க இந்தியாவுக்கு என்ன தடைகள்? அதை கொஞ்சம் விரிவா பார்ப்போமா? ஏன்னா இது நம்ம காலம், நாம தான் பார்க்கணும். எல்லாம் நமக்கு நாமே தான். சில நேரங்களில் நமக்கு நாமே எதிரியும் கூட. தடைகளுக்கு முதல் காரணம் ரிஸ்க் குறைவு, வருமானம் உறுதி. 90களில் Y2K காலத்தில் உலகமெங்கும் கோடர்கள் தேவைப்பட்டாங்க. இந்தியர்கள் ஆங்கிலம் நல்லா பேசினாங்க, கோடிங்கும் நல்லா செஞ்சாங்க. விஸ்வநாதன் வேலை வேணும்னு பாடினாங்க. உடனே கை மேல காசு, ஆபத்து எதுவும் இல்லை. அது ப்ராடக்டா இருந்தா என்ன, ப்ராஜெக்டா இருந்தா என்ன, நாமும் அதை படிச்சோம், சம்பாதிச்சோம். ஆனா இப்ப நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களே. ரெண்டாவது காரணம் சூழல் குறைவு. ஆனா ஒரு ப்ராடக்ட் செய்யறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்லை. அதற்கான ஆராய்ச்சி, மார்க்கெட்டிங், பேட்டன்ட், வெஞ்சர் கேபிட்டல் எல்லாம் தேவை. அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் இல்லை. ஏராளமான இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சர்வர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஆனா பாடி ஷாப்பிங்க்கு ஒரே ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லாங்குவேஜ் போதும். ஸோ why risk investment and marketing our product? மூன்றாவது காரணம்
ஷார்ட் டேர்ம் திங்கிங். ஒரு ப்ராடக்ட் வெற்றி பெறணும்னா பல வருடங்கள் ஆகும். ஆனா சேவை வியாபாரமும் கைமேல காசு. இது எப்படின்னா, மாம்பழ மரம் நடுவதா இல்ல கரும்பு ஜூஸ் விற்பதா? நம்ம நிறுவனங்க கரும்பு ஜூஸையே தேர்ந்தெடுத்தாங்க. அதனாலவே இன்ஜினியர்ஸை ரிசர்ச்சுக்கு அனுப்பாம கிளையண்டின் டெட்லைன் மீட் பண்றதுக்கே பயன்படுத்திட்டாங்க. 4வது காரணம், உலக சந்தை தேவைகள். அமெரிக்கா, யூரோப் மார்க்கெட் மிக பெரிது. டெக்னாலஜியில முன்னே போயிட்டாங்க. அவங்க தேவையும் அதிகம், விற்பதும் சுலபம். நம்ம ஊர்ல வங்கியில ரொம்ப காலம் லெட்ஜரும் பேனாவும் தானே இருந்தது. இங்கே கோர் பேங்க் ப்ராடக்ட் ஈஸியா விற்க முடியுமா? இப்படிப்பட்ட காரணங்கள் தான் பிரெயின் ட்ரெயினுக்கு மூல காரணம். இந்தியாவோட சிறந்த இன்ஜினியருங்க தயாரிப்பு கனவோடவே அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. கூகுள்ல சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட்ல சத்யா நாதல்லாம் பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் அவங்களால வந்தது. ஆனா இங்க இல்லை, அமெரிக்காவில். இன்வெஸ்ட்மெண்ட், R&D, ரிஸ்க் எல்லாம் அவங்க கணக்கு. ஆனா இந்தியாவிலேயோ ஒரு ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆயிட்டா சொசைட்டி, ஃபேமிலி எல்லாரும் அவனை ஃபெயிலியர்னு சொல்லிடுவாங்க. பேங்க்ல லோன் தர மாட்டாங்க. மேலும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டும் மிக குறைவு. சரி, அப்படின்னா நம்ம இன்ஜினியர்கள் அமெரிக்கா போனால்தான் ப்ராடக்ட் உருவாக்க முடியுமா? இந்தியாவில் செய்ய மாட்டாங்களா? எல்லாரும் அமெரிக்கா போயிட்டா அப்புறம் இந்தியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு பதிலா அமெரிக்காவையே நாம இங்கே கொண்டு வந்துட்டா என்ன, புரியுதா? அதுக்கான தடை என்ன, விடை என்னன்னு பார்ப்போமா? ஆமா நண்பர்களே, இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சு. திஸ் இஸ் யுவர் டைம், ரிச்சி டைம். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிடுச்சு. முன்னாடி ஒரு நிறுவனம் சாஃப்ட்வேர், டேட்டாபேஸ், ஸ்டோரேஜ் எல்லாம் வைக்கணும்னா பெரிய பெரிய சர்வர் ரூம் அமைக்கணும். அதுக்கு crores of rupees செலவு. மெயின்டெனன்ஸ், ஏசி, யூபிஎஸ், ஸ்டாஃப் எல்லாம் தேவை. ஆனா இன்னைக்கு கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. அதாவது நீங்க சர்வர் வாங்க வேண்டாம், எல்லாம் ரெண்டுக்கே கிடைக்குது. இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். அதனால ஐடி ஜெயின்ஸ் எல்லாம் இப்ப சுலபமா பிசினஸ் மாடலை மாத்திக்கலாமே. மேலும் ஐடி ஜெயின்ஸ் எல்லாம் கேஷ் ரிச் கம்பெனி. ப்ராடக்ட் பிசினஸ் மாடலுக்கு மாறுவது ரொம்ப சுலபம். ஆனா யார் சொல்வது? பூனைக்கு யார் மணி கட்டுவது? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க கம்பெனி பேலன்ஸ் ஷீட்ல உங்களை எங்க காண்பிக்கிறாங்க அப்படின்னு? அசட் சைடா, லைபிலிட்டி சைடா? ரெண்டும் இல்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல எக்ஸ்பென்சஸா வரீங்க. நீங்க ஒரு காஸ்டாக கம்பெனி செலவாக காண்பிக்கப்படுறீங்க. கொடுமை. ஆனா உங்களுக்கு உரிய இடம் ஒரு அசட். நீங்கள் பிளான்ட், மெஷினரி போல ஒரு சொத்து. ஒய்? அதுக்கும் மேல. பிகாஸ் பிளான்ட் அண்ட் மெஷினரி கூட நாளடைவில் தேய்மானம் ஆகி டெப்ரிஷியேட் ஆயிடும். ஆனா நீங்க மட்டும்தான் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டிங் இன் வேல்யூ டியூ டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங். ரொம்ப நாளாக கம்பெனி அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல HR அக்கவுண்டிங்கையும் கொண்டு வர முயற்சி நடக்குது. அதனால முதல்ல நீங்க யார், எது உங்க இடம்னு புரிஞ்சுக்கங்க. ஆனா எது கம்பெனின்னோ, எது பிசினஸ் மாடல்னோ கம்பெனியை எப்படி புரிய வைப்பது? கம்பெனிகளுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்த்த வேண்டாமா? இந்த சோஷியல் மீடியா காலத்துல பிராண்ட் இமேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரம் 70 மணி நேரம் உழைக்க சொன்னதையும் இந்த ஹையர் அண்ட் ஃபயர் அப்ரோச்சையும் சமூகம் பார்த்து கொண்டுதான் இருக்கு. அந்த பார்வையின் பவர் நிச்சயமாக கம்பெனியை சிந்திக்க வைக்கும், மறுபரிசீலனை செய்ய வைக்கும். அதற்கும் தயங்கினா அதிரடி ஆக்ஷன் தான். ஐடி கம்பெனிகளை சோஷியல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அது என்ன கண்ட்ரோல் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது கம்பெனி போர்டை கலைச்சிட்டு அதுல அரசும் எம்ப்ளாயிஸும் ரெப்ரசன்டேட்டிவா கொண்டு வரணும். இது எப்படி சாத்தியமாகும் பார்ப்போமா? அந்த போர்டு முதலாளிகளின் நலனை மட்டும் கருத்தில் கொள்ளாம உரிய நேரத்தில் பிசினஸ்னுடைய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்ல ரிஸ்க்குக்கோ அரசு ப்ரமோட் செய்யணும். ஐடி ஜெயின்ஸை அரசுடைமை ஆக்காம கம்பெனி போர்டுல சோஷியல் கண்ட்ரோல் மூலமா பிரஷர் கொடுத்து
அவங்கள ப்ராடக்ட் வழிக்கு ப்ரோமோட் செய்யணும். இது காலத்தின் கட்டாயம். இதை பார்த்து மற்ற நிறுவனங்களும் எங்க போர்டு நம்ம கை நழுவி போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல பிசினஸ் மாடலை தானாகவே மாத்துவாங்க. நீங்க கேட்கலாம், ஒரு தனியார் நிறுவனத்தை அரசு எப்படி கட்டாயப்படுத்த முடியும்னு? சரியான கேள்விதான். அதுக்கு ஒரு கதையை சொல்லவா? ஆனா அது கதை அல்ல, நிஜம். 1950-60களில் வங்கிகள் தனியார் வங்கியாக இருந்து பெருத்த லாபம் பார்த்தது. ஆனா சமூகத்தை பார்க்கவே இல்லை. வட்டிக்கு கடன் கொடுத்து காசு பணம் வட்டின்னு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரிச் வேர் பிகமிங் ரிச்சர், புவர் பிகமிங் புவர். சாமானியர்கள் வங்கியில நுழையவே முடியாது. அது பணம் படைச்சவருக்கு மட்டும்தான் ஏசி கதவுக்கு வெளியிலேயே நிற்பாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அரசு அதிரடியாக நுழைஞ்சு வங்கிகள் தேசியமயமாக்கும் முன்னாடியே 69ல் எல்லா தனியார் வங்கிகளும் சோசியல் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. வங்கிகளின் கடன் வசதிகள் சாமானியனுக்கும் கிடைக்க வழிவகுத்தாங்க. வங்கிகளின் பரிவர்த்தனை செய்யும் வழி எல்லாருக்கும் கிடைச்சது. இதெல்லாம் வங்கிகள் தேசியமாக்குவதற்கு முன்னாலேயே நடந்தவன். அப்படிப்பட்ட சமூக அழுத்தம் ஐடி கம்பெனிக்கும் கொண்டு வரணும். சட்ட திருத்தங்கள் செய்து ஐடி கம்பெனியின் போர்டை அதிரடியாக மாற்றி அமைக்கணும். எப்படி சிஎஸ்ஆர் ஆல்ரெடி இருந்ததோ அதே போல சோசியல் கண்ட்ரோலும் வேணும். உதாரணம், அரசு முதலீடு செஞ்சதால தான் இஸ்ரேல் ஸ்டார்ட் அப் நேஷன் ஆனது. அதே மாதிரி இந்தியாவும் செய்ய முடியும். அரசு டைரக்டர்ஸ் இந்த போர்டில் HR வெல்ஃபேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியே போன வேலையாட்களை திரும்ப அழைத்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல அமர்த்தணும். ஆனா நீங்க பிரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனியா மாறிடுமா, அவ்வளவு சம்பளம் கிடைக்குமான்னு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா எல்லா கம்பெனிகளும் சீக்கிரமே தானாகவே மனம் மாறி ப்ராடக்ட் கம்பெனியா மாறிடுவாங்க. ஆமா, நிச்சயமாக. அது எப்படி? ஏன்னா அமெரிக்கா சீக்கிரமே டூலெட் ஆக போகுது. அது என்ன டூலெட்? அமெரிக்கா மாகாவாகத்தானே போகுது. நீங்க கேட்கலாம், இல்ல இல்ல, பொறுத்திருந்து அடுத்த வீடியோவில் பாருங்க. அமெரிக்கா டூலெட். நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஐடி நிறுவனங்கள் சமூக கட்டுப்பாட்டில் வரணுமா இல்லையா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். இந்த புது சேனல் உங்களுக்கு பயன் அளிச்சா நீங்க சேனலுக்கு பலம் அளியுங்க. எப்படி? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் அவர் kaleidoscopic views and never before efforts on all that happens in your time. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம்.